நம்ம உரியடி இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் நடிப்புல வந்திருக்க படம் தான் ஃபைட் கிளப். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். ஏன்னா படத்துல ஃபுட்பால் விளையாடுறாங்க. இது ஒரு ஆக்ஷன் படம். ஏன்னா படத்துல அடிக்கடி சண்டை போடுறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம். ஏன்னா படத்துல அரசியல் பேசுறாங்க. இது ஒரு காதல் படம். ஏன்னா படத்துல ஹீரோயின் ஒருத்தவங்க எதுக்கு இருக்கம்னே தெரியாம இருக்காங்க. கடைசியா இது ஒரு ரிவெஞ்ச் படம். ஏன்னா இந்த படத்துல ஒரு வில்லன் இன்னொரு வில்லனை பழிவாங்க பல முயற்சிகள் எடுக்கிறாரு. ஆனா அதுல பழிவாங்கப்பட்டது நம்ம ஹீரோ விஜய் மட்டும் இல்ல, இந்த ராஜன் டி விஜயும் தான். ஏன்னா இந்த படம் ரொம்பவே ரியலா இருக்கு. நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில கேரக்டர்ஸ் நமக்கு பிடிக்கவும் செய்யுது. அவ்வளவு ஏன், நம்ம விஜயகுமார் அவர்கள் அவர் ரோலை பிச்சு உதறி இருக்காருன்னு பல விஷயங்கள் இந்த படத்துல பாசிட்டிவா இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபைட் கிளப் படம் மெட்ராஸ், வட சென்னை போன்ற பல படங்களோட மிக்ஸ்அப்ல இருந்து நம்மள பல மணி நேரம் புலம்பு வச்சது எதனால தெரியுமா? விஜயகுமார் அவர்கள் அடுத்த விஜய் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டது மட்டுமே.